இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் அன்பு, லவ், இதுக்கு ஃபுல் டெஃபினிஷன் அல்ல. உண்மையான அன்புன்னு சொன்னால் என்ன? இப்போ நம்ம பைபிளில் அநேக காரியங்கள் படித்திருக்கிறோம். தேவன் அன்பாக இருக்கிறாரு. அப்போ தேவன் அன்பாக இருக்கிறாரு. அன்புக்கு வெளிப்பாடு என்ன? எப்பேற்பட்ட அன்பு? நாம் நினைக்கிற அன்பா? நம்ம நிறைய பேர் அன்பு செலுத்துவோம். இந்த உலகத்து ரீதியாக நிறைய பேர்கிட்ட அன்பு செலுத்திகிட்டு இருக்கோம். உண்மையிலே தேவன் எதிர்பார்க்குற அன்பு எது? அவர் நமக்காக தந்த அன்பு எது? செய்து காட்டின அன்பு எதுன்னு உள்ளது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு ஆதாரமாக தான் இன்றைக்கி நான் என்னென்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். இது எல்லாருக்கும் தெரியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். அடுத்தது 11வது வசனம். ஏன்னா அவர் அன்பை எப்படி வெளிப்படுத்தினார், 2வது வெளிப்படுத்தின அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும். இப்போ இந்த 2 காரியம் தான் என்ன நான் நினைக்கிறேன். 9வது வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்போ தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ அன்பு ஒன்று வெளிப்படணும். அப்போ அந்த அன்பு எப்படி தேவன் வெளிப்படுத்தினாருன்னா, அவன் நமக்கு மேலே வச்ச அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நாம் பிழைக்கும்படிக்கு அவருக்கு ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் நமக்கு வேண்டி அனுப்பினார். யாருக்கு? நாம் பிழைக்கும்படியாக. இப்போ அவர் அன்பு எப்படி இருக்குன்னா, ஒருவர் பிழைக்கும்படியாகனா இந்த உலகத்தில் பிழைக்கிறதுக்கு அல்ல, இந்த உலகத்தில் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக அல்லனா கேட்குறதெல்லாம் கிடச்சிட்டு ஜீவிச்சிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் அனுப்ப முன்னாடியே உலகத்தில் மனுஷன் இருக்கிறான். நிறைய பேர் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, எல்லாம் இருந்தாங்க. இந்த சோதம் குமாரோ அது தேவனுக்கு விருப்பமில்லாத தேசம். அங்கேயே நல்ல சந்தோஷமாக ஆடி பாடி குடித்து புசித்து தான் இருந்தாங்க. காசுக்கோ சந்தோஷத்துக்கோ பஞ்சம் இல்லை. ஆனால் அவருடைய குமாரனை அனுப்பி நம் பிழைக்கும்படியாக அவருடைய அன்பை அவர் என்ன பண்ணாராம்? வெளிப்படுத்தினாராம். அப்போ இந்த வெளிப்பாடு தான் நமக்கு நிற்க. அப்போ தேவனுடைய அன்பு நம்மளை பிழைக்க வைத்திருக்கிறது. அது எப்படி பிழைக்க வைத்திருக்கிறதுன்னா, இந்த உலகத்தில் இருந்து நம்மளை இன்னொரு தேசத்துக்கு, இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்படியாக நம்மளை பிழைக்க வைத்தது. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நாம் எல்லாம் எப்படி இருந்தோம்னா, மரணத்துக்கு ஏதுவாக இருந்தோம். அந்த மரணத்துக்கு ஏதுவாக இருந்த நம்மளை அவன் பிழைத்து நித்திய ஜீவனுக்குள்ளாடி வரணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு உள்ளாடி இருந்தனால தான் அவர் என்ன பண்ணார்? அவர் குமாரனே அனுப்பினாராம். நாம் அவருக்கு கூட செட்டில் ஆகணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் அவர் என்ன பண்ணார்? குமாரன் அனுப்பினார். இந்த குமாரன் அனுப்புறது தான் உண்மையிலே அவர் செய்த அன்பின் வெளிப்பாடு. என்னென்னா, நாம் பிழைக்கணும், நான் ஜீவனோடு இருக்கிறதுக்கு அவர் தன்னுடைய குமாரனையே இந்த இடத்துல அனுப்பியிருக்கிறார். நீ போயிட்டு நீ எப்படி என்ன கூட இருக்கிற, நீ மட்டும் என்ன கூட இருக்கிறதுக்கல்ல, எனக்கு இந்த உலகத்தில் எல்லாரும் எனக்கிட்ட வரணும், எல்லாரும் ஜீவனோடு இருக்கணும், அதுக்காக வேண்டி அவரை அனுப்பினார். நம்ம பிழைக்க மாட்டோம்னு இருக்கிற தருணத்தில் நீ பிழைக்கணும். டாக்டர் சில பேர் சொல்லுவாங்க, இவர் இனி பிழைக்க மாட்டார், இவருக்கு ஸ்டேஜ் தாண்டி போச்சு, இவர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறார், அதை பிழைக்க முடியாதுன்னு கணக்கு எழுதி வச்சு முடித்த இடத்துல இவனை பிழைக்க முடியாதுன்னு அதுகிட்ட நம்ம நரகத்துக்கு ஏதுவாக இருந்த இடத்துல தேவன் சாத்தானுக்கு தலையை நசுக்கி என்னையும் பரலோகத்துக்கு வரும்படியாக ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். அதுதான் உண்மையிலேயே அவர் எதிர்பார்க்குற அன்பு, அவர் கொடுத்த அன்பு. இதுதான் உண்மையிலே அன்பு. இப்போ நம்ம நாட்களில் நம்மளும் இதே அன்பை செலுத்தணுன்னா, நமக்கு கண்ணெதிரே அநேக பேர் தேவனை அறியாதவர்கள், இன்னும் சொல்ல நித்தியத்துக்கு இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாமல், இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து அவேர்னஸ் இல்லாமல் நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிற அநேக பேர் நமக்கு உள்ளாடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நித்தியத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நீங்கள் அன்பு செலுத்துகிறீங்களா? உங்கள் அன்பு அவங்களை நித்தியத்துக்கு கொண்டு போகத்தக்க வண்ணமாக இருக்கிறதா? உங்களை அன்பு அந்த மாதிரி கேரக்டரில் வெளிப்படுதா இருந்துச்சுன்னா, நீங்கள் செலுத்துகிற அன்பு தேவன் நமக்கு என்ன அன்பு செலுத்துகிறாரோ அதே அன்பு தான். ஆனால் 11வது வசனத்தில் அதான் சொல்கிறாரு, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். அப்போ
தேவன் இப்படிப்பட்ட ஒரு அன்பை நமக்கு செலுத்தி அந்த அன்பை நம்ம ஏற்றெடுத்து நித்திய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாக நம்ம இருக்கிறோம்னா, இந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாம் இதே அன்பை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு கடனாளியாக இருக்கிறோம். இப்போ நம்ம அனைவர் சொல்ல, நான் இந்த உலகத்தில் எல்லாரும் கடனாளியாக இருக்கிறாங்க. சாகிறது வரை அவன் கடனாளியாக தான் இருப்பான். எதில்? அன்பு செலுத்துறதில்ல. தேவன் கொடுத்த அன்பை இன்னொரு ஆளுக்கு செலுத்துறதுல நம்ம கடனாளியாக தான் இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு கடனை நிவர்த்தி செய்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட நீங்கள் அன்பு செலுத்தினீங்கன்னா நாளைக்கு செலுத்துகிறோம். அது என்ன அன்பு? அந்த ஒரு ஆத்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்கள் வேண்டப்பட்டவர்களாக இருக்கலாம், நெய்பர்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு அன்பை கொடுத்தார். அந்த அன்பு உங்களை நித்தியத்துக்கு எப்படி வழி நடத்துச்சோ அதே போல் அந்த அன்பை பெற்றுக்கொண்டவர்கள்னால் இன்னொரு ஆத்மாவை, இன்னொரு ஆளை நித்தியத்துக்கு வழி நடத்துறத்தக்க வண்ணமாக உங்களுடைய அன்பு வெளிப்படணும். இதுதான் உண்மையான அன்பு. சும்மா எல்லாத்தையும் ஹாய் பாய் நல்லா இருக்கீங்களா, இல்லை நான் உண்மையிலேயே உங்களை நாங்கள் மன்னிச்சிட்டோம், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னு சொன்னாலும், உண்மையில் அவங்கள்ட்ட அன்பாக இருக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும், அது எப்படி வெளிப்படணும்னா, அவர் குமாரன் வெளிப்பட்டு அவர் நமக்கு வேண்டி மரித்து நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு சென்றது போல் நாமும் என்ன நம்ம சரீர சுபாவங்களுக்கெல்லாம் மரித்து, இன்னும் சொல்ல போனால் இந்த மரணத்தினால, சரீர சுபாவங்கள் உள்ள மரணத்தினால இன்னொரு ஆத்துமாய் நித்தியத்துக்கு கொண்டு போகத்தக்க வண்ணமாக உள்ள அன்பு நம்மகிட்ட வெளிப்படணும். இதுதான் உண்மையிலே தேவன் நமக்கு கொடுத்த அன்பு. இந்த அன்பை நம்ம இன்னொரு ஆளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும். சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்களுக்கு பறைசாற்றி அவங்களும் நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னு உள்ள ஒரு எண்ணம் நமக்குள்ளாடி இருக்குன்னா, தேவ அன்பு நமக்குள்ளாடி வெளிப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்லாமல் இருக்கிறோன்னா நம்ம எல்லாமே இந்த உலக காரியத்துக்கான உள்ள அன்பில் தான் இருக்கிறோம். சபைக்கு போகலாம், பைபிள் வாசிக்கலாம், இன்னும் சொல்ல போனால் பரிசுத்தத்தை வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு பரிசுத்தம், உண்மையான அன்பு நமக்குள்ளாடி இருக்குன்னா இன்னொரு ஆளை நித்தியத்துக்கு கொண்டு போகத்தக்க வண்ணமாக நம்ம பெருமாற்றங்கள் இருக்கும். தேவன் நமக்கு எப்படி செய்தாரோ அதே அன்பை நம்ம இந்த நாட்களில் வெளிப்படுத்துவோம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராமே.